ரைட். நிலநடுக்கம், எர்த் குவாக், நில அதிர்ச்சி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. எர்த் குவாக் நேற்றே பார்த்துருப்போம். பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்னால என்ன ஆகுது? நேற்று வரலையாம்மா? கோயிலுக்கு போயிட்டீங்களா? பிளேட் டெக்டானிக் உட்காந்து டைவர்ஜன் பவுண்ட்ரி, கன்வர்ஜன் பவுண்ட்ரியில் கன்வர்ஜன் பவுண்டரியில் பயங்கரமான நிலநடுக்கம் வரும். ஓகேவா? சரி. அங்கேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது தான் அது வைப்ரேட் ஆகிறது. அதான் நிலநடுக்கம். புவி மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும். அந்த அதிர்வு தானே அது நடுக்கம், நிலநடுக்கம். நேற்றைய பார்த்தோமா அந்த கிளாஸில்? ரைட். நேற்று வராதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. எந்த இடத்துலேருந்து எர்த்குவாக் அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் நிலநடுக்க மையம். இந்த பாருங்க, இதான் நம்ம சேலம்னு வச்சுக்கோங்க. நிலநடுக்கம் எந்த லேயரில் உருவாகும்? கோர்லையா? கோர்லலாம் உருவாகாது. க்ரஸ்ட்டில் தான், லித்தோஸ்பியரில் தான் உருவாகும் நிலநடுக்கம். ஓகேவா? க்ரஸ்ட்டோட திக்னஸ் எவ்வளோ பார்த்தா? லித்தோஸ்பியருடைய திக்னஸ்ஸு 30 கிலோமீட்டர் திக்னஸ். 30 கிலோமீட்டர் திக்னஸ். அதே கடல் மேலோட்டில் 5 கிலோமீட்டர் தான் திக்னஸ். நமக்கு இருக்கா? ரைட். அப்போ இந்த லித்தோஸ்பியரில் தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒன்று பிளேட்டு ரெண்டாக விரிஞ்சு போகிறதுனாலையோ அல்லது 2 பிளேட்டு ஒன்றா சேரும் பொழுது தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போது அதிரும். சரி, எனர்ஜி எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதோ அதான் நிலநடுக்க மையம். இங்கிலீஷில் ஃபோக்கஸ், கீழ் மையம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேலத்தில் தான் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இடம் தான் நிலநடுக்க மையம். சேலத்தை நிலநடுக்க வெளி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலநடுக்க வெளி மையம், எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸுக்கு இன்னொரு பேர் ஐப்போ சென்டர், நிலநடுக்க உள் மையம், இது வெளி மையம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜப்பானை டோக்கியோ நகரத்தை மையமாக வச்சு இவ்வளோ அடி ஆழத்தில், எத்தனை கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அது அவ்வளோ ஆழம் இருக்குல்லையே, அது பேர் தானே அது ஃபோக்கஸ். டோக்கியோ நகரம் அது வந்துட்டு வெளி மையம். ஓகேவா? ஏன் டோக்கியோ சொல்கிறேன்னா அங்கே தான் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் வரும் சாதாரணமாக. ஏன் சார்னா அது எங்கே இருக்குது? பிளேட் பவுண்ட்ரி மேலேயே இருக்குது, உட்காந்துருக்கு. இதா பாருங்க, இதான் ஜப்பான். பிளேட் பவுண்ட்ரி இருக்கா? வல்கனோனால உருவானது அந்த தீவு, ஜப்பானுங்கிற தீவு. படம் தெரியுதுல்ல? வாங்க வாங்க, எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? இது பசிபிக் பிளேட். பார்க்க பழகிறோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் புதுசாக. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, எங்கே மனசு விட்ருவோன்னா, நீங்கள் எல்லோரும் காலேஜில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, அதனால தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு ஒரு ஆசையாக இருந்திருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு தெரியும்னு ஒரு எண்ணம் இருக்கும், பெரிய ஆள்றா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயம் தெரியாது, எல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ ஒரு சிலர் ஐயோ இவ்வளோ படிக்கணுமா விட்டுட்டு மனசு விட்டுருவாங்க, படிக்கிறத விட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் குழந்தைத்தனமாக என்ன நம்ம கட்டுறது கையளவு அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். நிலநடுக்க மையம். மையத்திற்கு மேல் புவி ஓட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தானே அது நிலநடுக்க மேல் மையம், எபி சென்டர். இது ஃபோக்கஸுக்கு இன்னொரு பேர் ஐப்போ சென்டர். ஐப்போனா உள்ளன்னு அர்த்தம், எப்பினா வெளியிலன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நிலநடுக்கம் உருவாச்சுன்னா நான் அது பூமி முழுவதும் பரவும். அப்படி இப்போ இந்த டேபிளில் தட்டுறேன், அதிர்வு சரியா? அந்த டேபிள் அந்த கார்னர்லேயும் அந்த அதிர்வு உணர முடியும். ஆனால் ஒரே பொருளாக அது மாதிரி
இப்போ சேலத்தில் இங்கே உருவாகிறது அந்த பக்கம் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா, அதேமாதிரி பூமி முழுவதும் எல்லா இடத்துலையும் உணரலாம். ரைட். நில அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவிக்கு பேர் நில அதிர்வுமானி, சைஸ்மோகிராம், சைஸ்மோகிராஃப் அப்படிம்பாங்க. ஃபிசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். இதெல்லாம் பழைய மிஷினு, புதுசெல்லாம் லேட்டஸ்ட் வந்துடுச்சு. இது பழசு. எல்லா கலெக்டரேட்லேயும் இருக்கும் டிஸ்ட்ரிக்டில். இங்கே ஒரு பேப்பர் ரோல் ஆகிட்டே இருக்கும். இது மேலே பேப்பர் ரோல் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக இருக்கிறப்போ ஒரே கோடு மட்டும் தான் போகும். இது ஒரு கயிற்றுல ஒரு குண்டை கட்டி தொங்க விட்டு அந்த குண்டோட முனையில் ஒரு பென்சில் இருக்கும், பென்சிலோ பேனாவோ, அது இதை உரைச்சிக்கிட்டு இருக்கும். நார்மலாக இருக்கிறப்ப இது பேப்பர் சுற்ற சுற்ற ஒரே ஒரு கோடு தான் விழுகும். பூமி அதிர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது ஆடும்பொழுது இப்படி போயிட்டு வரும், கோடு பெருசாகும். இசிஜி அந்த கோடு வருதில்ல, அந்த மாதிரி அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த கருவிக்கு பேர் தானே அது சைஸ்மோகிராம். சைஸ்மோகிராம் இங்கிலீஷ் உச்சரிப்பை தான் நம்ம சீஸ்மோகிராம்னு மாற்றிட்டோம். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது? இதெல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் தானே, இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோடு எவ்வளோ லென்த்துக்கு போயிருக்கு அப்படின்னு அளப்பாங்க. அந்த அளக்க பயன்படக்கூடிய கருவி தானே அது ரிக்டர் ஸ்கேல். நிலநடுக்கத்தை அளக்க உதவும் அளவுகளுக்கு பேர் ரிக்டர் ஸ்கேல். எவ்வளோ சென்டிமீட்ரு அப்படின்னு அதை பதியக்கூடியது தான் இது சைஸ்மோகிராம். ரெண்டுக்கும் கன்ஃபியூஷனே வரக்கூடாது, அவ்வளோதான். ரிக்டர் அளவை. ரிக்டர் அளவையில் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இது நிலநடுக்க மையம், ஃபோக்கஸ் வெளியில், எபிசென்டர் வெளி மையம். அதிர்வலை எல்லா பக்கம் பரவும். வட்ட வட்டமாக போட்டிருக்கான்ல, அதிர்வலை தான் நிலநடுக்கத்துக்கான காரணம். இயற்கை காரணம் என்னது? ஒன்று பிளேட் மூமெண்ட்ஸு, ரெண்டாவது எரிமலை எங்கேயாவது வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு வெடித்து செதறும். அப்போ அந்த அதிர்வும் அந்த ஏரியாவில் மட்டும் உணர்வாங்க. அதான் பிளவு விரிசல் கொண்ட பகுதிகளில் கீழ் இறங்குவது நிலநடுக்கத்துக்கு முக்கிய காரணம். பார்த்தோம்னா 2 பிளேட்டு மோதி ஒன்று கீழே பட்டக்குன்னு கீழே இறங்கும். அது இளைய கற்குழம்பு, இந்த பாறைக்குழம்பு மேக்மா புவியோட்டின் கீழே திடீரென வேகமாக நகரும் பொழுது மேற்பகுதியில் இருக்கும் அழுத்தம் பாறைகளை உடைய செய்கிறது. உள்ள வேகமாக மேக்மா வரும் பொழுதுனாவும் பாறையை உடச்சி தெறிக்கி விடும். அப்போ அந்த ஏரியாவில் நான் அதிர்வு ஏற்படும். புவி அதிர்வானது புவி மேற்பரப்பில் அலைகளை பரவ செய்கிறது. அந்த ஆற்றல் இருக்குல்ல, அலையாக போகும். இப்படி இப்போ தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா இப்படி அலை நடுவில் இருந்து போகுது. அதுமாரி நிலநடுக்கத்தின் விளைவு என்ன நடக்கும்? பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். மலை பிரதேசங்களில் நிலச்சரிவை ஏற்படுத்தும். நிலநடுக்கம் வந்தானா மண்ணெல்லாம் பாறையெல்லாம் உருண்டு விழுங்கும். அது கட்டடம்லாம் அவன் இடிஞ்சு விழுந்துடும். அது எதுவும் நம்மளை பண்ணாது. கட்டடம் இடிஞ்சு விழுங்க, அதில் மாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம்? வண்டியில் மாட்டினேன் அங்கே யாரும் உட்காந்துருக்குங்க தெரியுற மாதிரி உட்காந்துருக்கணும். அதெல்லாம் வீடெல்லாம் இடிஞ்சு நொறுங்கி விழுகும். நிலத்தடி நீர் அமைப்பு நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிப்படையும். நான் சேலத்துக்கடியில் நிறையா தண்ணி இருந்திருக்கும். நிலநடுக்க வந்தான்னா இந்த தண்ணினா ஊர் வேறு பக்கம் நகர்ந்து போயிடும். அப்போ இங்கே பாலைவனமாயிரும், தண்ணி இருக்காது, தீப்பற்றுறது இதெல்லாம் நடக்கும். இந்த நிலநடுக்க அதிர்வு இருக்குல்ல, பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல இந்த கோடு, அது 3 வகையான கோடு இருக்குது. முதல்ல ரெக்கார்ட் ஆகிற கோடு வந்துட்டு பி அலை அப்படிம்பாங்க, வேவ், பி வேவ்ஸ். ஃபஸ்ட்டு நில அதிரும், அப்போ ஃபஸ்ட்டு அது ரெக்கார்ட் ஆகும். பி அலை வந்து ப்ரைமரி வேவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அழுத்த அலையான்னு ஒரு பேர், அது புதுசாக இருக்குது. ரைட். அடுத்து எஸ் அலை, ரெண்டாவதாக ரெக்கார்ட் ஆகும் கோடு அதில், அது வந்து எஸ் அலை. ஏன்னா இப்போ
அது இருந்துச்சுன்னா உடனே ஒரே தடவை ஷேக் ஆகிட்டு நிற்காது. அடுத்து மூணாவதாக இவங்க ரெண்டும் பூமிக்குள்ளேருந்து வருவாங்க, இங்கேருந்து வருவாங்க, உள்ளேருந்து வரும், இங்கே வந்து மேலே மோதும். மோதின உடனே அது அப்படியே நின்றது. சேலத்தில் வந்து மோதிடுச்சு, அந்த என்ன அவங்க பரவி அப்படியே நாலா பக்கமும் போகும். அப்படியே இந்த பக்கம் ஆத்தூர், இந்த பக்கம் மேட்டூர், இந்த பக்கம் நாமக்கல், அப்படி எல்லா பக்கம் என்ன அலை பரவும். அதான் மூணாவது அலை எஸ் அலை, சரி எல் அலை, லேண்ட்ஸ்கேப் வேவ், மேற்புற அலை அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டாகிறது பி அலை, இருக்கிறதுலே பயங்கரமானது இதுதான், அதிக வேகம். ரெண்டாவது அதிக வேகம் இதுக்கு, இருக்கிறதுலே ஸ்லோவானது இது, பட் இதுதான் அதிக டேமேஜை உண்டு பண்ணும். வந்து மோதணும் அலை என்ன ஆகுது, நாலா பக்கம் அப்படியே போகுதா. ஃபஸ்ட்டு 2 அலை வந்துச்சுன்னா இப்போ நம்ம பில்டிங்னா இந்த இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணும், வந்து அடிக்க இந்த 2-3 பில்டிங் சாய். இவங்க 2 பேரும் வந்து மோதினோன்னா நாலா பக்கம் போகுதுல எல் அலை, அது இங்கேருந்து நாமக்கல் வரைக்கும் அது இருந்துட்டு போகும். அது வரைக்கும் இருக்கிற எல்லா பில்டிங்கும் காலி பண்ணிடும். அப்போ அதிகமான சேதாரத்தை உண்டு பண்ணுறது இது எல் அலை. இது 2 பூமிக்குள்ளேருந்து வரக்கூடியது, சேதாரம் கம்மி பட் வேகம் அதிகம். அதனால் இந்த 2 பேர்த்து இன்னொரு பேர் இருக்குது, இது உட்புற அலை அப்படிம்பாங்க, இது மேற்புற அலை. இங்கிலீஷில் பாடி வேவ், இங்கிலீஷில் பூமிங்கிற பாடியிலேருந்து வெளியில் வராதனால என்னது அதுக்கு பேர் பாடி வேவ்ஸ். கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் பேரலைகளை ஏற்படுத்தும். அதானது சுனாமி. பார்த்தோமா நேற்று, பெரிய அலைகளும் அதனால் ஏற்படும் வெள்ளமும் சில நேரங்களில் புவி எதிர்வுகளால் ஏற்படும் உயிரிழப்பு, பொருட்சேதங்களை விட அதிக பாதிப்பு ஏற்படும். திடீர்னா அவன் பெரிய அளவு வந்து கரையில் வந்து அடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். பார்த்துருப்போம் 2004 சுனாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் நெட்டில் போட்டு பாருங்கள். கிழக்கு கடற்கரை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிடுச்சு. சரியா? அப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, 2004 சுனாமி கிழக்கு கடற்கரை முழுவதும் அடித்து தாக்கிய பொழுது நம்மளுடைய முருகனின் அருளால் திருச்செந்தூரில் மட்டும் தாக்கவில்லை அப்படின்னு போர்டு வச்சுருப்பான். சரியா? பார்த்துருக்கீங்களா? போனீங்கன்னா பாருங்கள், கடற்கரையில் வச்சுருப்பான். சரி, அது முருகனோட அருள்லாம் கிடையாது, யாரோட அருள்னு இப்போ பாருங்கள். கதையாக விட்டு அடிக்கிறது, கேட்குறவன் கேனைனா எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுதுன்ற மாதிரி. ஹார்பர் வேவ்ஸ், துறைமுக அலை. சரியா? ஏன் சார் ஜப்பானிய மொழியிலேருந்து எடுத்தாங்கன்னா, ஜப்பானில் தான் என்னாவது அடிக்கடி சுனாமி வரும், நிலநடுக்கம் சுனாமி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, தான் ஜப்பான் பிளேட் பவுண்ட்ரி மேலேயே இருக்குது. அந்த தீவே வந்துட்டு இந்த வல்கனோஸ் கொட்டி உருவான தீவு தான் இது, ஜப்பான் தீவு. பசிபிக் கடலோர பகுதியில் ரொம்ப அதிகம் சுனாமி அட்டாக் ஆகிறது. என்ன காரணம்? பிளேட் பவுண்ட்ரி, தட்டு, நிலக்கோள் தட்டுகளுடைய எல்லை. அதுவும் என்ன எல்லை? 2 ஒன்று சேருது, கன்வெர்ஜன் பவுண்ட்ரி. அதான் காரணம். இந்திய பெருங்கடலில் இருந்தால் டிசம்பர் 26. இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதியில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து. மேப்பில் போய் பார்த்துடலாம். இந்த இந்தோனேசியா, தாய்லாந்து இது. சரியா? இந்தியா, இலங்கை, இங்கெல்லாம் இங்கே தான் அந்த நிலநடுக்கம் வந்துச்சு. பிளேட் பவுண்ட்ரி அது. இந்த பாருங்கள், பிளேட் பவுண்ட்ரி இருக்கா? எடுத்து பார்த்துக்கோங்க. அதான் பிளேட் கோடு, பிளேட் பவுண்ட்ரி தான். அடிக்கடி வரும். அந்தமான் நிக்கோபார்லேயும் அடிக்கடி வரும். அந்தமான் நிக்கோபார் அதேமாதிரி உருவான தீவு தான் இங்கே. அந்தமான் நிக்கோபார் நிறைய தீவு, அதில் ஒரு சில தீவில் வந்து பழங்குடியினர் வாழ்கிறாங்க. இன்னும் நம்ம மாடர்ன் லைஃபு அதை நம்மளை மாதிரி முட்டால் ஆகலை. அவன் இன்னும் இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஒருத்தன் கூட சாகலை. அது என்னென்ன ஃபிசிக்ஸ் நடத்துகிறப்ப பார்த்துருப்போம். எல்லாம் ஓடி போயிட்டானுங்க.
அப்படியே 9th பார்த்துட்டு வந்துடலாம். புவி அதிர்ச்சி அதிர்வலைகளை உருவாக்குகிறது. 9th புக்கில் இது. அப்படியே அதே தான் பேசின கதை தான். தான் ஊடுருவி செல்லும் பாதையை பொறுத்து இவ்வதிர்கள் தன்மை, விசை, வேகம் மாறுபடும். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப அவைகள் 3 வகையில் பிரிக்கிறாங்க. பி அலை, பிரைமரி வேவ்ஸ், முதன்மை அலை. மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது முதன்மையான அலை. புவியோட்டினை முதலில் வந்தடையும். அதனால தான் அதுக்கு பேர் முதன்மை அலை. இவ்வலை திட, திரவ, வாயு எல்லா பொருள்லையும் பயணிக்கும். சரியா? அடுத்தது இதன் சராசரி வேகம் 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர். இப்படி சொன்னாக்கா சராசரியா? எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னால் தான் சராசரின்னு அர்த்தம் சொல்லி வச்சுருக்காங்க. பழைய புக்கில் 8 கிலோமீட்டர்னு போட்டுருக்கும். எவ்வளோ நேரத்தில்? பர் செகண்டில் 8 கிலோமீட்டர் போயிடும். சராசரின்னா என்னங்க? மையப்புள்ளி தானே. அப்புறம் 2 எண்டை சொன்னாக்கா அதுக்கு பேர் சராசரி கிடையாது. சரி, பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்குவோம். 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு ட்ராவல் ஆகும். அதனால தான் நம்ம சுனாமி என்ன பண்ண முடியாது, முன்கூட்டியே கணிக்க முடியாது. சரி, சுனாமினா நிலநடுக்கத்தை கணிக்க முடியாது. சிஎஃப் ரிக்டர். எல்லை வரையறையெல்லாம் கிடையாதம்மா. ஒரு பெரியதே வச்சுட்டாங்க. தான் ரிக்டர் ஸ்கேல். 1960ஆம் ஆண்டு பயோ என்ற இடத்தில் ரிக்டர் அலகில் இது வரைக்கும் அதிகமான ரெக்கார்டு சிலி நாட்டில். சிலி நாடு எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில் இருக்குது? தென் அமெரிக்காவில். அது பிளேட் பவுண்ட்ரி தான். இந்த இடத்துல தான் வரும் சிலி. இந்த இடத்துல வரும் பிளேட் பவுண்ட்ரி. அதனால தான் நல்லா நடக்கும். அங்கே என்ன மலை இருக்குதுன்னு பார்த்தோம்? ஆண்டீஸ் தான் இதுக்குள்ளே இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டானது. பட் ரிக்டர் ஸ்கேல் எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்தோம்? 0லேருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த 2வது நிலை அலைகள், செகண்டரி வேவ்ஸ், அதே எஸ் வேவ். திடப்பொருள் வழியாக மட்டுமே பயணிக்குமா, திரவத்தில் பயணிக்காது. குறுக்கலை அப்படிம்பாங்க இதை. இது வந்துட்டு நெட்டலை, லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அதை பற்றி பார்த்துருப்பேன் ஃபிசிக்ஸ்லேயே. இப்போது ஆற்றல் உள்ளேருந்து வெளியில் இப்படி வருது. அப்போ அங்கே உள்ள பொருள் எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னாக்கா, ஆற்றல் பயணிக்கக்கூடிய திசையிலே இப்படி மேலேங்கிலையும் அதிரும். இந்த திசையில் பயணிக்குதா அது. அதுக்கு பேர் தானே அந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ், நெட்டலை. அப்போ என்ன ஆகுனா, இது ஸ்கியூசிங்பாங்க. பில்டிங்லாம் தூக்கி மேலே போட்டுரும். எதனால்? முதன்மை அலைனால். உள்ளேருந்து பிதுங்கி பாறைகரெல்லாம் மேலே வந்துடும். எதில்? இந்த பி அலைனால். அடுத்து எஸ் அலை எப்படிப்பட்டது? நெட்டலை, இங்கிலீஷில் வந்து லாங்கிடியூடினல் வேவ். குறுக்கலை. எது குறுக்கலைன்னு பார்த்தோன்னு ரீகால் பண்ணிக்கங்க ஃபிசிக்ஸில். இப்போ அதே தான். எனர்ஜி இங்கேருந்து இங்கே மேலே வருது. பட் மெட்டீரியல்லாம் இப்படி அதிரும். அதோட வெர்டிகலாவா பெர்பெண்டிகுலராவா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இப்படி அதிரும். ஆற்றல் செல்லக்கூடிய திசைக்கு செங்குத்தாக பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி. இது இப்படி போனால் இது இப்படி அதுவும் தானே அர்த்தம் 90 டிகிரி. இது என்ன பண்ணுன்னா, மண்ணுக்குன்னெல்லாம் சலிச்ச மாதிரி வெயிட்டான மெட்டீரியல்லாம் கீழே இறங்கி அந்த வேலையை பண்ணி விட்ரும். இதில் கிரஸ்ட்டில் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியின் அசைவினை ஏற்படுத்துகிறது. பொருள்னா அவன் வைப்ரேட் ஆகிறது, ஆற்றல் செய்யக்கூடியதுக்கு செங்குத்தாக அது. அதனால தான் அதுக்கு பேர் குறுக்கலை. இதன் சராசரி வேகம் 1லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சராசரிலாம் கிடையாது. சராசரினா ஒரு பாயிண்ட்டை சொல்லணும். என்னத்தை சொல்கிறது வேணுங்களா? மேற்புற அலைகள் மேலே வந்து இவங்க 2 பேர் மோதினதுக்கப்புறம் 4 பக்கம் எல்லா பக்கமும் 8 திக்கும் போகக்கூடியது தான் இது. புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறது.
இவ்வலைகள் மற்ற அலைகளோட வேகம் குறைவானவை, இவை அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேவா? ரைட். இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 1லிருந்து 5 கிலோமீட்டர் ஆவரேஜ். புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிக்கு சைஸ்மோகிராம் அல்லது நில அதிர்வுமானி சைஸ்மோமீட்டர். நில அதிர்வு பற்றிய படிப்புக்கு சைஸ்மாலஜி நில அதிர்வியல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்து ஆழி பேரலை அங்கேயே பேசியாச்சு. துறைமுக அலைகள் குறிக்கும் ஜப்பானிய சொல் தான் சுனாமி. டி சைலண்ட்டு சுனாமி. கடலடியை தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு. இதனால் என்ன ஆகுது? தண்ணி அது தழும்பும். கடல் மேலே இருக்கக்கூடிய தண்ணி கடல் கரையில், அதாவது கடலோட தரைக்கு மேலே தான் தண்ணி நிற்கிது. கடலோட தரையில் தான் அதிர்வு ஏற்படுது. மேலே உள்ள தண்ணி என்ன ஆகும்? தழும்பும். அப்போ கரையில் வந்து லைட்டாக அப்படி தட்டிட்டு போகும். அதுக்கு சாதாரண விஷயம், நமக்கு பெரிய விஷயம். ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமா பர் ஹவருக்கு. மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில். நீளம் 600 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்குமா ஒரு அலை. அப்படியே அப்பா. இந்த அலைகளை கடற்கரை அடையும் பொழுது 15 மீட்டர் உயரம் வரை இருக்கும். 15 மீட்டர் ஹைட்டு. அதனால தான் நம்ம யார் திருவள்ளுவர் சிலையில் வந்து அடித்து 3/4 வரைக்கும் வந்து அடிச்சிருக்கோம். திருவள்ளுவர் சிலையில் 3/4 ஹைட்டுக்கு வந்து அடிச்சிருக்கோம். கம்பீரமாக நிற்கிது. இவனுக்கு ஒரு சும்மா டுபாவுக்கு ஒரு சிலையை ஒன்று உருவாக்கினானுங்க, சிவாஜி சிலையை. சின்ன இந்த புயல் காற்று அடித்ததில் அதுக்கே சரிஞ்சு போச்சு. எங்கே? மகாராஷ்டிராவில். அந்த கதையெல்லாம் படிச்சிங்களா இல்லையா? இப்போ ரீசெண்டாக கேட்டால் இவனுக்கு ஊழலே செய்யாதவனுங்களாமா. கருணாநிதி வந்து பயங்கர ஊழல்வாதியாம்மா. ஊழல்வாதி கட்டினது கம்பீரமாக நிற்கிது. ரொம்ப உத்தம புருஷனுக்கு கட்டினது என்ன ஆயிடுச்சு? செதஞ்சு போச்சு. அப்போ யார் ஊழல் செஞ்சுருப்பா பாருங்கள். இந்த குரூப்லாம் சேர்ந்துட்டு இல்லாத கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கிட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பயனடைஞ்ச குரூப்பு அவனுங்க சொல்கிறத கேட்டுட்டு சுற்றிட்டு திரிகிறோம். அந்தளவுக்கு முட்டாளாக வச்சுருக்கிறானுங்க நம்மளை. இந்திய பெருங்கலை 2004 ஏற்பட்ட அதே கதை தான். இதுவரைக்கும் நடந்ததில் 6வது ஆமா இயற்கை பெருகு 6வது இடத்தை பெற்றுது. 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது 2,80,000 பேர் செத்து போயிருக்காங்க. 2,80,000. இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேசியா. ஓகேவா? அதான் ஸ்ரீலங்கா தான் இலங்கை. இந்தோனேசியாவுக்கு அருகில் அதிகாலை, அதாவது இரவு 1 மணி தோன்றிய புவி அதிர்ச்சியால் உண்டான ஆழிப்பேரலை சென்னை கடற்கரை வந்தடைய 7 மணி நேரம் ஆச்சு. காலை விடிய காலையில் 7 மணி. அதே அன்றைக்கி, அது ஞாயிற்றுக்கிழமை வேறு அன்றைக்கி அடித்தது. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன இருக்கும்? சென்னையில் கூட்டம் கடற்கரையில் அதிகமாக இருக்கும். 11 மணிக்கு வந்திருந்தாக்க சாவு இன்னும் அதிகமாக இருக்கும். காலையில் வந்ததுனால தப்பிச்சிக்கிடுச்சு. 2004 டிசம்பர் 26 இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசியன் தட்டின் கீழ் அமிழ்ந்ததே இதற்கு காரணம். இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு பார்த்தோமா? கேட்பாங்க என்ன ரீசன் கேட்பாங்க. அதான் இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு தான். யுரேசியன் தட்டு கீழே என்ன ஆயிடுச்சா? இது யுரேசியன் தட்டு, அது கீழே அமிழ்ந்துச்சு. அதான் காரணம். நில அதிர்வு உருவாக்கு. கேட்பான் எந்த தட்டுனால வந்துச்சு, எதை வேணாலும் கேட்கலாம். புரிஞ்சு வச்சுக்கேன். ரிக்டர் 9ஆக பதிவானுச்சு. அடையாப்பா பயங்கரமான நிலநடுக்கம். இந்த புவி அதிர்வால் கடல் தரைதரம் உயர்த்தப்பட்டு கடல் நீர்மட்டத்தை உயர்த்தியது. ஏதோ இங்கே ஏரியாவில் தண்ணி மேலே வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்தோம்? நிலநடுக்கம், நிலநடுக்கத்துக்கான அலைகள், நிலநடுக்கத்தை பதிவு செய்கிறது. பெரிய சுனாமினா என்ன, சரியா? நிலநடுக்க அலைகளோட வகைகள், அதோட வேகம், அதான் பார்த்தோம். எரிமலை எப்படி வெடிக்குன்னு பார்த்தாச்சு, நமக்கு தெரியும். இப்போ அதோட வகைகள் சொல்கிறாங்க. எரிமலைகளோட வகைகள். நிலநடுக்கத்தின் பரவலா பூமியில் எங்கே நிலநடுக்கம் அதிகமாக இருக்குது? 7th புக்கில்
எரிமலை பகுதிகளை ஒட்டியே இருக்குது. அதானே பிளேட் பவுண்ட்ரி. அதுதான் பெரும்பகுதி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. 68% நிலநடுக்க பகுதி எங்கே இருக்குது? பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. மேப்பே இருக்கும் பாருங்க, எல்லாமே பிளேட் பவுண்ட்ரி. பசிபிக் பெருங்கடல் அப்படியே பார்த்துக்கோங்க. பசிபிக் பெருங்கடல் இங்கே ராக்கி மவுண்டெயின், ஆண்டிஸ் மவுண்டெயின், இமயமலை, இங்கே வந்து ஆல்ப்ஸ் மவுண்டெயின். இங்கே தான் அதிக நிலநடுக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள 31% நிலநடுக்கங்கள் ஆசிய கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவில் அமைந்துள்ள மத்திய தரைக்கடல் பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் பரவியுள்ளது. இது இந்த பெல்ட்டை சொல்கிறாங்க. இங்கேருந்து மத்திய தரைக்கடல் இதுதான். அதெல்லாம் பேப்பரில் அடிக்கடி நியூஸில் வரும் பாருங்க, இங்கே தான் வரும். அடுத்தது மீதமுள்ள 1% வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் பகுதியிலும் ஏற்படுதாம். இந்த இது பிளேட் பவுண்ட்ரி இதான் செங்கடல் 1%. ரெண்டாவது இடம் இது, இந்த பெல்ட்டு. முதல் இடம் இது பசிபிக். சாக்கடல் அங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல பிளவு பள்ளத்தாக்கு அப்படிம்பாங்க. ரிஃப்ட் வேலி அப்படிம்பாங்க. ரிஃப்ட் வேலி, அது ரிஃப்ட் வேலி தான் ஆக்சுவலாக. இது இந்த ஏரியா ஃபுல்லாக ரிஃப்ட் வேலி. செங்கடல் ரிஃப்ட் வேலி தான். ரிஃப்ட் வேலின்னா என்ன சார்? பிளவு பள்ளத்தாக்கு, கொப்பரை அப்படிம்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி இருந்த இடம் சடனாக இது உடஞ்சி இந்த பார்ட்டு மட்டும் உள்ளே போயிடும். அப்போ இது பள்ளத்தாக்காக மாறிடும். ஏன்னா இந்த ரெண்டு மோதுறதுனாலையோ அல்ல இந்த ரெண்டு பிளேட்டும் ஆப்போசிட்டில் போனதுனாலையோ இந்த இடம்னா இது சடனாக உள்ளே போயிடும். அதுக்கு பேர் பிளவு பள்ளத்தாக்கு. உலகத்திலே பெரிய பிளவு பள்ளத்தாக்கு இதுதான். இங்கிலீஷில் ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கும். இது வழியாக தான் நைல் நதி கூட ஓடுது. அப்படி அப்புறம் பிளாக் மவுண்டெயின் அப்படிம்பாங்க. பிதிர்வு மலை அப்படிம்பாங்க இங்கிலீஷில். தமிழில் பிதிரு வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். பிளாக் மவுண்டெயின் இதே மாதிரி தான். இது உள்ளே இறங்கிச்சா அப்படி உள்ளே போகாமல் என்ன ஆகும், ஒரு பாட்டு வந்து சடனாக பிதுங்கி மேலே வந்துடும். அப்போ இந்த ரெண்டு இடத்த விட இது உயரமாக இருக்கும். இப்படியும் மலை உருவாகும். வல்குணம் வந்து கொட்டி மலை உருவாகிறது ஒன்று, இது ஒரு டைப். அதே மாதிரி ஃபோல்டு மவுண்டெயின் அது ஒரு டைப். மொத்தம் 3 விதமான மலைகள் தான். இப்படி தான் 3 விதமாக தான் உருவாகும் மலை. வேறு சிவன் கிவன் அவரெல்லாம் யாரும் இல்லை. சரியா? ரைட். அப்போ இதுக்கு பேர் பிளாக் மவுண்டெயின். அதுமாரி இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கு எதுனா நர்மதை, தபதியெல்லாம் பிளவு பள்ளத்தாக்கு ஆறுகள். நர்மதை, தபதி ஆறுகள். அதேமாதிரி இது மகாநதி, அதுவும் பிளவு பள்ளத்தாக்கு. ரிஃப்ட் வேலி. இந்தியாவின் இமயமலை பகுதியில் கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதியாக கண்டறியப்படுகிறது. இமயமலை பகுதி தான் ஃபஸ்ட்டு. மேப்லேயே பார்த்தோம்ல, இதுதான் இமயமலை. அப்புறம் அதை ஒட்டுன்னு அங்கேருந்து அதோட வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் வரும். அதிக எண்ணிக்கையில் உள்ள நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளன. எங்கே வட இந்தியாவில் மோசமான மற்றும் மிக மோசமான அலைகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது. 1991 உத்தரகாசியில், அதேமாதிரி 1999 சாமோலியிலும் ஏற்பட்டிருக்கு நிலநடுக்கம். எல்லாம் இமயமலை பகுதி. நிலநடுக்க பாதிப்புகளை அற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்கான பீடபூமியிலே 2 மிக மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. தக்கான பீடபூமி இந்த பாட்டுக்குள்ள இது குஜராத்திலேருந்து அப்படியே குஜராத்தில் நிலநடுக்கம் வந்திருக்கு. பெரிய பூச் மாவட்டத்தில் நல்லா குழந்தையாக இருக்கும் பொழுது. கொய்னா மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி லாத்தூர், அது எங்கே இருக்குதுன்னு தெரில, 93 ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி பூச் மாவட்டத்தில் ஒரு தடவை ஏற்பட்டுச்சு. பூச் குஜராத்தில் தக்கான பீடபூமி பகுதியில் ஏற்பட்டிருக்கு. என்ன இருக்குது, இந்த டேம் கேம் கட்டி அதனாலயா இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. எரிமலை
புவி மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த பாறை குழம்பு. எங்கே உள்ள பாறை குழம்பு? அஸ்டினோஸ்பியரில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு. துளை வழி எப்படி தொலை வருது எல்லாமே நமக்கு தெரியும். வெளியில் வந்து கொட்டி அப்படியே அடுக்கடுக்காக வந்து மலையாக மாறிடும். கடலுக்குள்ளே தான் அதிகமான எரிமலைகள் இருக்குது. கடலுக்குள்ள அந்த மலைகள்லாம் இருக்குது. அந்த எரிமலைகள் அப்படியே தண்ணிக்கு மேலே கொட்டி தண்ணிக்கு மேலே வந்துடுச்சுன்னா என்ன ஆயிரும்? தீவாக மாறிடும். அதனால தான் பசிபிக்கில் வந்து அதிகமான தீவுகள் இருக்குது, தீவு கூட்டம் இருக்குது. மேக்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் மேக்மா, வெளியில் வந்து கொட்டிடுச்சுன்னா என்னது? லாவா. பொதுவாக எரிமலையின் வாய் வட்ட வெளியில் காணப்படும். நீளமான பிளவு மூலம் சில சமயங்களில் நீராவியுடன் கூடிய எரிமலை பாறை குழம்பு வெளியேறும். நீளமான பிளவு எங்கே இருக்கும்? இந்த ஏரியாவில், டைவர்ஜன் பவுண்டரியில். இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட் மட்டும் ஓட்டம் இருக்கும். அது வழியாக வந்து கொட்டி சுற்றிலும் மலையை உருவாக்கிடும். இங்கெல்லாம் கன்வர்ஜன் பவுண்டரியில். புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு புவி மேற்பரப்பி வரும்பொழுது லாவா என அழைக்கப்படுகிறது. எரிமலை திறப்பு வாய், வெண்ட், எது வழியாக அந்த பாறை குழம்பு வந்து கொட்டுதோ அதானது எரிமலை வாய், வெண்ட். காலப்போக்கில் துளை வழியே வெளியேறும் லாவா இதர பொருட்களும் துளைப்பகுதியை சுற்றி படிந்து ஒரு கூம்பு வடிவ குன்று அல்லது மலையை உருவாக்குகிறது. அந்த ஓட்டை சுற்றியில் என்ன பண்ணுது? அப்படியே கொட்டி அப்படியே அது மாதிரி வந்து அதில் நிறைய டைப் இருக்குது. கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளத்தையே எரிமலை பள்ளம், கிரேட்டர் அப்படிம்பாங்க. பேர் கிரில்ஸ்லாம் பண்ணியிருப்பான். என்ன ஆகுனா இது வெடித்து அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அது மட்டும் பள்ளமாயிரும். இங்கே உள்ளெல்லாம் அணைஞ்சிக்கும், எரிமலை வெடிக்காது, அது இருக்கும். பேர் கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். மலையில் போயிட்டு இங்கே பாருங்கள் எரிமலை பள்ளம், அங்கே சூடாக தண்ணி இருக்குது, அதில் மீன்லாம் சமைச்சு சாப்பிடுவான். அவன் கொண்டு போன பொருள்லாம் வேக வச்சு சாப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இங்கே உள்ள பாறை குழம்பு இருக்கும். அந்த பாறை குழம்புலேருந்து பாறை வழியாக ஹீட்டு ட்ராவல் ஆகி இங்கே மழை பெஞ்சு இதில் தண்ணி நின்றுருக்கும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இங்கே தான் வந்து பார்வதி குளிச்சிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ தான் சிவபெருமான் வந்தாருன்னு கதை விட்டுருவோம். அவன் தானே வந்தார். அப்புறம் யாரை? ஆமாம், அவன் பிள்ளையே அவனுக்கு தெரியல, தலையை வெட்டி போட்டார். வெட்டினவுடனே அப்புறம் போய் யானை தலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இத்தனை உடம்புக்கு அவ்வளோ பெரிய தலை. அந்த கதையெல்லாம் அந்த இடம் தாண்டா அதுன்னு இருப்பானுங்க நம்ம ஆளுங்களாக இருந்தால். எரிமலை வெடிப்பின் பொழுது பொருட்கள் வாய்ப்பகுதியில் படிந்து வலியை அடைத்து கொள்ளும். அப்போது எரிமலை மீண்டும் பயங்கரமாக வெடித்து கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். அப்போ என்ன அது அடைச்சிட்டு இருக்கா? இப்போது அடுத்த தடவைனா அது உள்ளே பொங்கிக்கிட்டு வருது, பயங்கர ஃபோர்ஸ் வருது. அப்படின்னா திரும்பவும் உடச்சி போயிடுச்சு, வெடிச்சு செதறும். பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வெடிச்சு செதறும். ஹைட்டு பயங்கரமான ஹைட்டுக்கெல்லாம் போகும். அந்த மத்திய தரை கடற்படையில் ஒரு முக்கியமான ஒரு எரிமலை இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வெடித்து ஒரு மாதத்துக்கு அந்த பக்கம் ஃப்ளைட்லாம் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு புகை மேலே வரைக்கும் போயிடும். அதெல்லாம் பெரிய எரிமலை கால்டரா. சின்னதாக இருந்தது அந்த பள்ளம் அப்படின்னா கிரேட்டர், எரிமலை பள்ளம். பெருசாக இருந்தால் பெரிய எரிமலை பள்ளம், கால்டரா. எரிமலை வெடிப்பிற்கான காரணம் புவியின் உள் ஆழம் அதிகரிக்க வெப்பம் ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 சென்டிமீட்டர் வீதம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. நார்மல் கெயின் ரேட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். நார்மல் கெயின் ரேட் ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழம் உள்ள. இப்போ இங்கே சேலத்தில் எவ்வளோ இருக்குது? இப்போ தரையில் 28 டிகிரி செல்சியஸ். 32 மீட்டர் ஆழம் போயிட்டிங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். இன்னும் அடுத்த 32 மீட்டர் போனீங்கன்னா அடுத்த 2 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ உள்ளே போக என்ன ஆகுது? ஹீட்டு அதிகமாகிட்டே போகுது. அழுத்தம் அதிகமாக இருக்கும். வெப்பத்துடன் அழுத்தமும் அதிகரிக்கிறது. பார்த்துருப்போம் அன்றைக்கி. 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது 5 டன்னு சதுர சென்டிமீட்டருக்கு. ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்பில் 1 சென்டிமீட்டர் நீளம் 1 சென்டிமீட்டர் அகலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சதுரம். இந்த பரப்பில் எத்தனை? 5 டன் இருக்குமாமா. இத்தகைய நிலையில் புவியில் உள்ள பாறை குழம்பு நிலைக்கு மாறுது. உள்ள அழுத்தம் அதிகமாகுது. இன்னொன்று என்ன ஆகுது?
டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அதனால் பாறை குழம்பாக இருக்குது. மிகுதியான அழுத்த நிலையில் உள்ள அழுத்தம் அதிகமானா நான் பொங்கி வெளியில் வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அப்போ எங்கேயாவது ஓட்டை கிடச்சிதுன்னா பொங்கி வெளியில் வந்து. எரிமலை பற்றி அறிவியல் படிப்பு, வல்கனாலஜி, எரிமலை ஆய்வியல், வல்கனாலஜிஸ்ட், அதை பற்றி படிக்கிறவனுக்கு. வல்கனோ தானே இங்கிலீஷில். எரிமலை வெடிப்புகளின் தன்மை. சில சமயம் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாக நடக்கும். மெதுவாக வெடித்து அந்த சின்ன ஏரியாவை மட்டும் கவர் பண்ணும். ஒரு சில இடத்துல என்ன ஆகுனா ரொம்ப தூரத்துக்கு ஓடும், ஆறு மாதிரி ஓடிடும். பீடபூமிகளும் இம்முறையில் தோன்றுகின்றன. பீடபூமி எப்படி இருக்கும்? உயரமாக ஃப்ளாட்டாக இருக்கும். கூம்பாக இருந்தால் மலை, உயரமாக ஃப்ளாட்டாக இருந்தால் பீடபூமி, பிளாட்டியூ. இந்தியாவின் தக்கான பீடபூமி, டக்கான் பீடபூமி. வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமி. இதெல்லாம் வந்துட்டு மேக்மா வந்து கொட்டி உருவான பீடபூமிகள். இந்தியாவில் பார்த்தோம்ல தக்கான பீடபூமி, எந்த இடத்துல? இந்த இடத்துல இதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். புவியினுள்ளே இருந்து மேக்மா திடீரென வேகமாக வெளிகிறதா, அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்பட்டு மேலே வெடித்து மேலே சதுருது. அதே சமயத்தில் லாவா, சாம்பல், நீராவி, வாயுக்களோடு கற்களும் தூக்கி எறியப்படும் மேலே. கேட்கலாம், எரிமலை வெடிக்கும் பொழுது என்ன நல்லா இருக்கும்? லாவா, சாம்பல், நீராவி, H2O மாலிகுலு, நிறைய கேஸஸ், கற்களும் தூக்கி எறியப்படுது. இதுக்கு பேர் தான் எரிமலை வெடிப்பு. வல்கானிக் எரப்ஷன் இங்கிலீஷில். கரக்காட்டாவோ தீவில் உள்ள எரிமலை 27 ஆகஸ்ட் 883 பயங்கரமாக வெடிச்சிச்சாமா. அதை தேவையில்லாத கொடுத்துருக்கானுங்க வளவலன்னு. லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதில் உள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது. இது முக்கியமான பாயிண்ட். சிலிக்கா அதிகம் உள்ள அமில லாவா மெதுவாகவும், சிலிக்கா அதிகமாக இருந்தது அமில லாவா, அசிடிக் லாவா. சிலிக்கா குறைவாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் கார லாவா, பேசிக் நேச்சர். இந்த கார லாவா வந்து விஸ்காசிட்டி கம்மி, சரியா? பாகியல் விசை கம்மி. ஃபிசிக்ஸில் பார்த்தோமா, சிலிக்கா லாவாவுக்கு வந்து அந்த பாகியல் விசை, விஸ்காசிட்டி அதிகம். விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மெதுவாக தான் போடும். விஸ்காசிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம், மாலிகுலுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன். மாலிகுல் நடுவில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மெதுவாக தான் போகும். விஸ்காசிட்டி கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? வேகமாக ஓடும். வேகமாக ஓடினா ரொம்ப தூரத்துக்கு போயிடும். திடீர்னு நைட்டில் வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் மூழ்கிடும். அப்படி நிறைய சத்தம்லாம் இருக்கான். பேரன் ஐலாண்ட் அந்தமானில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே உயிர் உள்ள எரிமலை இதுதான். செத்துப்போன எரிமலைலாம் நிறையா இருக்குது. இந்த திருவண்ணாமலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எரிமலைக்கு எடுத்துக்காட்டு தான். எரிமலை தான் செத்து போனது. அது ஒரு காலத்தில் எரிமலையாக இருந்திருக்கு. இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சு எரிக்கிறோம், ஆமாம் தானே? 138 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது. அந்தமான்லேருந்து, வடகிழக்கில் அந்தமான்லேருந்து சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வலயத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும். சுமத்ராவிலேருந்து மியான்மர் வரைக்கும். மியான்மர் இங்கே பாருங்கள், இதான் சுமத்ரா. ஜாவா சுமத்ரா பார்த்தாலும் அங்கேருந்து ஜாவா என்ன கீழே வரணும், சுமத்ரா. அங்கேருந்து மியான்மர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிளவு, அந்த என்னது பவுண்ட்ரி, அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. இது பேரன் ஐலாண்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை. இது 2017 வெடிச்சிருக்கு. எல்லாம் நீங்களாம் பிறந்த ஒன்று தான் வெடிச்சிருக்கு. கேட்கலாம், இதெல்லாம் பாயிண்டில் கேட்கலாம். எரிமலைகளின் வகைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவு மற்றும் செயல்படும் விதத்தை பொறுத்து 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு வெடிச்சுதா உயிர் உள்ளது, எப்போ வேணாலும் வெடிக்கலாம். தூங்கிட்டு இருக்கிறவர் இனிமேல் ஜென்மத்தில் வெடிக்காது, செத்து போனது, டார்மன். அப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. செயல்படும், உறங்கும், செயல் இழந்த, ஆக்டிவ் வல்கனோ.
இப்போ நமக்கு தெரிஞ்சு வெடிச்சிருக்கும் எப்போ வேணால். இப்போ பேரன் லைலான்லாம் என்னது ஆக்டிவ் தான். அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலையில் செயல்படும் எரிமலை என்ன பண்ணும்? பசிபிக் கடற்கரை வரந்தால் ஏகப்பட்டது இருக்காமல் 600 செயல்படும் எரிமலை இருக்காமல். அப்படியே அப்பா. அவற்றுள் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஸ்டம்போலி, அமெரிக்க நாடு உள்ள செயின்ட் ஹேலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ போன்றவை அடங்கும். மத்திய தரைக்கடலில் ஸ்டம்போலி இருக்குது. இதுதான் மத்திய தரைக்கடல் ஸ்டம்போலி. அதுமாரி அமெரிக்காவில் எதோ இருக்கும் போல் இருக்குது இந்த பக்கம். வாங்கம்மா. அடுத்து என்ன சொல்கிறான்? பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் எங்கே சார் இருக்குது? இங்கே இருக்குது பிலிப்பைன்ஸ். அது பிளேட் பவுண்டரி தான். பிலிப்பைன்ஸ் பிளேட்டுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் செயல்படும் எரிமலை. அப்புறம் அதேமாதிரி செயல்படும் எரிமலை ஹவாய் தீவில் மவுனா லோவா எரிமலை. ஹவாய் தீவு எங்கே சார்? இந்த இடத்துல இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய செயல்படும் எரிமலையாமா எங்கே? ஹவாய் தீவில் இருக்குது. ஹவாய் தீவு எரிமலையால் உருவானது தான். ஸ்டம்போலி எரிமலை மத்திய தரைக்கடற்கரையின் கலங்கரை விளக்கு என அழைக்கப்படுகிறது. ஆனால் அடிக்கடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உறங்கும் எரிமலை. டார்மன்னா உறங்குறதா? சரி. எக்ஸ்டிங்க்ட் தான் செத்து போனது. சரி, ரைட். பல வருடங்களாக எரிமலை குழுமே வெளியேற்றுவதற்கான எந்த அறிகுறியும் வெளிப்படுத்தாமலும் ஆனால் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? வெடிக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு இத்தாலியின் வெசுவியஸ், ஜப்பானில் பியூஜியாமா, இந்தோனேசியாவில் கரக்கட்டோவா. இதெல்லாம் வந்துட்டு தூங்குகிற எரிமலை, எப்போ வேணாலும் வெடிக்கலாம். கேட்பாங்க, வெசுவியஸ் எரிமலை எந்த நாட்டில் இருக்குது, பியூஜியாமா எந்த நாட்டில் இருக்குது அப்படி கேட்பாங்க. அல்லது எந்த வகையான எரிமலை கேட்கலாம். அடுத்தது செயல் இழந்த எரிமலை. செத்து போச்சு. நம்ம ஊரில் எது? திருவண்ணாமலை இதெல்லாம் இருக்குல்ல, அது அதில் செயல் இழந்தது. 1000 ஆண்டுகளை வெடிப்பதை நிறுத்திவிட்டது. பெரும்பாலான செயலிழந்த எரிமலைகள் உச்சி பகுதியில் முழுவதும் அரிக்கப்பட்டு விட்டன. மியான்மரின் போப்பா, ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ, மியான்மர், கென்யாவினுடைய எரிமலைகள் இதற்கு எடுத்துக்காட்டு. கிளிமஞ்சாரோலாம் பார்த்திங்கன்னா பனி படர்ந்து இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கும் கிளிமஞ்சாரோ. இந்த இடத்துல வரும். ஈக்குவேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். ஈக்குவேட்டர் பக்கத்தில் பனியான இடம் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. உலகத்தில் அதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டு வந்தாரலாம் 9th. புவியின் உட்பகுதி திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வெண்ட் பார்த்துட்டோமா. வழியாக புவியின் மேற்பரப்பு உமிழ்தலே என்னது? எரிமலை வெடிப்பு. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு லாவா எனப்படும். புவித்தட்டு நகர்வதாலும் எரிமலை உருவாக்கப்படுகிறது. மெயினாக தான் காரணம். பாறை குழம்பு எரிமலைகளில் காணப்படும் முக்கிய கூறுவா பாட்டை சொல்கிறானுங்க. பாறை குழம்பு தேக்கம், துவாரங்கள், எரிமலை கூம்பு, எரிமலை வாய். எரிமலைக்கு இத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றான். ஃபஸ்ட்டு பாறை குழம்பு தேக்கம். பாறை குழம்பு தேக்கம்னா ஒன்றும் கிடையாது. இதை பாறை குழம்பு தேக்கம் அடியில். ஓகேவா? அடுத்தது துவாரம் வெண்ட்டு. அந்த வெளியேறக்கூடிய பகுதி தான் துவாரம், துளை, வெண்ட்டு. எரிமலை கூம்பு, வல்கானிக் கோங். இது வந்துச்சா? இது கூம்பு மாதிரி இருக்கா? அடுத்தது எரிமலை வாய், கிரேட்டர். ஆனால் வாய் அகலமாயிருச்சுன்னா அது கிரேட்டர், பள்ளம். எரிமலை செயல்படும் தன்மையை அடிப்படையாகவும் அங்கே முன்னாடி பேசுனதான் சீரும் எரிமலை. ஆக்டிவ்னா செயல்படும் எரிமலைன்னு போட்டிருப்பான், அங்கே சீருன்னு போட்டிருக்கான். டார்மன்னா உறங்குறது, இப்போ தான் பார்த்தோம். எக்ஸ்டிங்னா இனிமேலாம் எப்பயுமே வெடிக்காது. வல்கனோ என்ற சொல் லத்தீன் மொழியில் வல்கேன், ரோமானிய நெருப்பு கடவுளோட பேராமா. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க.
செயல்படும் எரிமலை, அது பேசியாச்சு. எடுத்து ஹெலன்ஸ், செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்காவில், இன்னொரு 2 அதில் பார்த்துருப்போம். அடுத்து உறங்கும் எரிமலை ஜப்பானில் இருக்க ஃபியூஜியாமா எரிமலை, அங்கே இன்னும் 2 பார்த்துருப்போம் எக்ஸ்ட்ரா. அடுத்தது தான்சானியா ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ எரிமலை. எரிமலையின் வடிவம் அதில் உள்ள கலவையின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்களாம். இது வந்து வெடிக்கக்கூடிய காலத்தை பொறுத்து 3, அதோட ஷேப்பு, என்ன பொருள் இருக்குது அதை பொறுத்து. கூட்டு எரிமலை காம்போசிட் வல்கனோ, படம் எதுவும் இருக்கா? இல்லையா? சரி, பாருங்க. காம்போசிட்லாம் ஒன்றும் இல்லை, எரிமலை அப்படி இருக்கா? இந்த லேயர் வந்துட்டு பாறை, டஸ்ட் பார்ட்டிகள் அதெல்லாம் கொட்டியிருக்கும். அடுத்துல வல்கனோ கொட்டியிருக்கும். அடுத்த லேயர் பாறை, டஸ்ட் பார்ட்டிக்கலாம், அப்படி மாறி மாறி இருந்தால் காம்போசிட். ரைட், அவ்வளோதான். இவை கூம்பு வடிவில் காணப்படுது. எடுத்துக்காட்டு பியூஜியாமா, அது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு? பியூஜியாமா உறங்கு எரிமலை, அதே நேரத்தில் காம்போசிட் எரிமலை. அடுத்தது கும்மட்ட எரிமலை, டோம் வல்கனோவாம். சிலிக்கா அதிகம் உள்ள, சிலிக்கா அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? வேகமாக உருண்டு ஓடாது, அப்போ ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் போல் இருக்கும். அதிக பிசுபிசுன்னு வெளியேறுவதால் நீண்ட தூரத்துக்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவத்தில் படிந்து சிறு குன்று போல காட்சியளிக்குது. இந்த எரிமலை கும்மட்ட எரிமலை, இங்கிலீஷில் டோம் வல்கனோ. இப்போ டோம் வல்கனோவில் என்ன அதிகமாக இருக்கும்? சிலிக்கா அதிகமாக இருந்தால் என்னது? அசிடிக் வல்கனோ. எழுகாடுது பாரிக்யூட்டின் எரிமலை, மெக்சிகோ, வட அமெரிக்கா. எதுக்கு எடுத்துக்காட்டு? கும்மட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. கேடயம், இது கொஞ்சம் ஷீல்டு இருக்குல்ல, கேடயம், அது பறந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது, கொஞ்சம் அமுங்கினமாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா சிலிக்கா கம்மியாக இருக்கக்கூடிய வல்கனோ இருக்கும், அது ரொம்ப தூரத்துக்கு பறந்து போயிடும் வேகமாக. அதான் சொல்கிறாங்க. மென் சரிவு, அது வன் சரிவாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இது மென் சரிவாக இருக்கும். மௌனோலோவா எரிமலை ஹவாய் தீவில், அதுக்கு எடுத்துக்காட்டு. எரிமலை மற்றும் புவி அதிர்ச்சியின் பரவல்கள், அது அங்கே தான் பார்த்தோம் இல்லையா, பசிபிக்கில் தான் இருக்குல்ல அதிகம். அடுத்து மிட் ஓசியானிக் ரிட்ஜ், எங்கனாக்கா இந்த இது அட்லாண்டிக் ஓஷன் இருக்குல்ல, அது வந்து மிட் ஓசியானிக் ரிட்ஜ். அங்கேயும் நிலநடுக்கு வரும், ஆனால் கம்மியாக இருக்கும். இந்த கன்வர்ஜென்ட் பவுண்டரியில் வர மாதிரி என்ன இருக்காது, இன்டென்சிவாக இருக்காது. உலக எரிமலை பரவலா? சரி, எரிமலை அமைவிடமானது பொதுவாக தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையில் காணப்படுகிறது. அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதிகளில். வளைந்தானா என்ன அர்த்தம்? இமயமலையெல்லாம் இருக்குல்ல, மடிப்பு மலை, அது பிளவுபட்ட பகுதி. பிளவுபட்டனா பிளேட் பவுண்ட்ரி, அட்லாண்டிக் ஓஷனுக்கு நடுவில், அப்புறம் அங்கே பசிபிக் ஓஷனை சுற்றிலும் அந்த பகுதியில். 600 செயல்படும் எரிமலைகள், ஆயிரக்கணக்கில் உறங்கு எரிமலை இருக்காமல், எப்போ வேணாலும் வெடிக்கலாம். பல செயலிழந்த எரிமலை உண்டு. இவை பெரும்பாலும் கடலோரம், மலை பிரதேசங்களிலும், கடற்கரையோர தீவுகளிலும், கடலுக்கு மத்தியிலும், கடலுக்குள்ளேயும் இருக்குது. எது இந்த எரிமலைகள்லாம். ஒரு சிலது மட்டும்தான் கண்டங்களின் உட்பகுதியில் இருக்குது. அதே மாதிரி எரிமலை எங்கே இருக்குது அங்கே தானே இருக்குது நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படுது. அதை வச்சு தான் பிளேட் பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பசிபிக் வளையப்பகுதி பார்த்தோமா? பசிபிக் வளையம், எது பசிபிக் வளையம்? முன்னாடி மேப்பில் பார்த்தோம்ல, இந்த பசிபிக் வளையம். இங்கே தான் நிலநடுக்கம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எரிமலைகள் அதிகமாக இருக்குது. இந்த எரிமலை பகுதியானது குவிய கடல் தட்டின், குவியனா அர்த்தம்? 2 பிளேட்டு ஒன்றா சேர்றது, அதான் குவிய கடல் தட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி, சரியா?
பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. 2/3 எரிமலை இந்த பகுதியில் அமைந்திருப்பதால் இப்பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பசிபிக் நெருப்பு வலயம். கண்டங்களும் பேராளிகளும் பாடத்தில் பார்க்கும் பொழுது பசிபிக் நெருப்பு வலயம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கான காரணத்தை பின்னாடி வர பாடத்தில் தெரிஞ்சுக்கோன்னு பார்த்தோம். இதுதான் காரணம். என்ன காரணம்? அதிகமான எரிமலைகள் இருக்குது, அதனால தான் அந்த பேர். ஏன் அதிகமான எரிமலை இருக்காங்க? பிளேட் பவுண்ட்ரி. அது என்ன விதமான பவுண்ட்ரி? கன்வர்ஜன் பவுண்ட்ரி, குவிய கடல் தட்டு. ஓகேவா? அடுத்தது மத்திய கண்டப்பகுதி. கண்டத்தட்டுகள் இணையும் எல்லை பகுதியில் இந்த பகுதியில் அல்பைன் மலைத்தொடர். அல்பைன்னாக்கா யூரோப்பில் இருக்கிறது இந்த இடம், அல்பைன் மலைத்தொடர். அது பார்த்தோம்ல, போனதுலேயே பார்த்தோம். இது ஃபுல்லாக இருக்கிறது. 2வது அதிகமாக. 3வது எங்கே? பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை. அவ்வளோதான். மத்திய தரைக்கடல் பகுதி கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதியில் அமையப்பெற்றுள்ளது. பிளவு பள்ளத்தாக்கு ரிஃப்ட் வேலி இருக்குல்ல, அது. முக்கிய எரிமலைகளான வெசுவியஸ், ஸ்ட்ரம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ, கென்யா எரிமலைகள் இதற்கு உதாரணம். கென்யா அங்கே இருக்கும், இங்கே இங்கே இமயமலை பகுதியில் ஆச்சரியப்படும் எந்த ஒரு செயல்படு எரிமலையும் இல்லை. ஏன்னா 2 பிளேட்டு மோதுது, 2 ஈக்குவலாக இருக்கிறனால யாரும் உள்ளே இறங்கலை, அதனால் மடிஞ்சு மேலே வந்துட்டாங்க. ஸோ எரிமலை எதுவும் இல்லை. பட் அங்கே சுடு தண்ணி கிடைக்குது. ஓகேவா? சுடு தண்ணி அங்கே கிடைக்கும். மேலே வல்குணம் அது வரைக்கும் மேலே போயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மத்திய அட்லாண்டிக் பகுதி. மத்திய அட்லாண்டிக் பகுதினா இது அட்லாண்டிக் ஓஷன். இங்கே இது அது நீளமான மலைத்தொடர் இருக்கும். சொல்லுங்கள் என்ன? மோதி தண்ணிக்கு அடியில் இருந்த பாறை தான் மேலே வந்துருச்சு. தண்ணிலாம் ஓடிடுச்சு, அங்குள்ள தண்ணியெலாம். சரியா? அந்த தண்ணிலாம் உள்ளே இருக்கிறனால இல்லைன்னு சொல்கிறீங்களா? தண்ணி போய் அணைச்சிருச்சு, அப்படி இல்லை. இது மடிஞ்சு மேலே வந்துருச்சு. அங்கே மேடாயிடணுன்னா தண்ணி வேறு பக்கம் நகர்ந்து ஓடி இருக்கும். விலகி செல்லுகின்ற தட்டுக்களின் எல்லையான மத்திய அட்லாண்டிக். மத்திய அட்லாண்டிக் விலகி செல்வது. இதெல்லாம் குவிய தட்டு, 2 பிளேட்டு ஒன்றா சேர்ற இடம். பிளவு வடிவ எரிமலை வெளியேற்ற வகையை சார்ந்தது. இங்கே உள்ள வல்கனம்லாம் ஓட்டை போட்டு வரும். இது பிளவு பிளேட் 2 நகர்ந்து போனோன்னா உள்ளேருந்து மேகமா மேலே வந்து கொட்டி உருவாகிறது. சரியா? மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஐஸ்லாந்து இங்கே இருக்கும். சரியா? இதுக்கு இந்த பக்கம் இது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து இந்த பக்கம் இருக்கும். செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன. செயின்ட் ஹெலினா, அசோர்ஸ் தீவுகள் ஆகியவை இவற்றுக்கு உதாரணம். தீவே இப்படி தான் உருவாயிருக்கும், மேக்மா வந்து கொட்டி உருவானது. அதே கதை தான் சொல்ல போகிறான். உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வும் எல்லா இடங்களிலும் நிகழாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஏற்படுகிறது. குறிப்பாக புவி தட்டுகளின் விளிம்புகளில், பவுண்ட்ரிஸ் ஆஃப் பிளேட்ஸ். சரியா? ரைட்டிங்கில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டு மற்ற தட்டுகளுடன் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்ப்பது பசிபிக் நெருப்பு வலயம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அது உலகில் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக இது பசிபிக் நெருப்பு வலயம். இதுக்கு அடுத்ததாக மத்திய கடலடி மலைத்தொடர் குன்றுகள், மிட் ஓசியானிக் இது இருக்குல்ல, அட்லாண்டிக்கில், அதை சொல்கிறாங்க. மத்திய கண்டத்திட்டு பார்த்தோம்ல, இப்போ இமயமலையிலேருந்து அதெல்லாம் ஆல்ப்ஸ் மவுண்டைன் அதெல்லாம் அந்த மண்டலம். எரிமலையின் விளைவுகள், நன்மைகள். எரிமலையிலேருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாக்குகிறது. சாம்பல்லாம் வந்து கொட்டுதா, அது. இதனால் வேளாண் தொழில் மேம்படுகிறது. எரிமலையில் உள்ள பகுதியில் புவி வெப்ப சக்தியை சொன்னாலே ஜியோ தெர்மல். இமயமலை பகுதியில் என்ன அது புவி வெப்ப சக்தி மூலமே என்ன அது தண்ணி ஹீட் ஆகி வெளியில் வருது, பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. செயல்படும் எரிமலைகள் உலகில் சிறந்த சுற்றுலா தலங்களாக உள்ளன. அங்கேயும் சுற்றுலாவுக்கு போகிறானுங்க இவனுங்க. கட்டிட தொழிலுக்கு பயன்படுது. சாம்பல் கீம்பல்லாம். தீமைகள் புவி அதிர்ச்சி,
திடீர் வெள்ளம் ஏற்படும், சேறு வழிதல் நடக்கும். சேறு வழிதல் பார்த்தீங்களா எங்கே நடந்தது? நிலச்சரிவு சேறு வழிதல் நம்ம கேரளாவில் நடந்துச்சுல, அந்த மாதிரி நடக்கும். இதனாலேயே பக்கத்தில் உள்ள பகுதியெல்லாம் நீ என்ன பண்ணுவோம், விவசாயம் செஞ்சு வச்சுருப்ப எல்லாத்தையும் வந்து மூழ்கிடும், உயிர் சேதம் ஏற்படும். இதெல்லாம் அதேமாதிரி புகையை கக்கிறதுனால என்ன ஆகும், போக்குவரத்து அந்த மாதிரி பிரச்சனை, மூச்சு எரிச்சல் அதெல்லாம் வரும் அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு. வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும், கிளைமேட் சேஞ்சு, போக்குவரத்துக்கு உயிர் இருக்கும். அதான் சொல்கிறேன். ஐஸ்லாந்தில் அங்கே பாருங்கள், ஐஸ்லாந்து எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஐஸ்லாந்து இங்கே இருக்குது. இங்கே எரிமலை வெடித்ததுனால நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளைட்டு போக்குவரத்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க யூரோப்பில். இங்கேயும் நிறுத்திட்டான், இங்கேயும் நிறுத்திட்டான். இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த புகை மண்டலம். அதான் சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ணுறீங்களா? பூமிக்கு உள்ளே இப்போ தான் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேள்வி கேட்டு எடுத்து பாருங்கள். அந்த பார்க்க பேர்லாம் ஞாபகம் வந்துடும் கதையாக. அதேமாதிரி கிளாஸ் ரூமில் மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா மண்டையில் ஏறாது. சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய விஷயம் உள்ளே ஏறி இருக்கும். அப்புறம் திரும்ப படிக்க என்ன ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். புவியின் திடமான தன்மை கொண்ட மேற்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு, இங்கிலீஷில் க்ரஸ்ட். புவியினில் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என அழைக்கிறோம். எங்கே இருக்கு? வெளிக்கருவம். உட்கருவத்துலையும் இரும்பு இருக்கும், வெளிக்கருவத்துலையும் இரும்பு இருக்கும். பட் உட்கருவத்தில் சாலிடாக இருக்கும், வெளிக்கருவத்தில் என்ன இருக்கும், உரிய நிலையில் இருக்கும். பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு. கேள்வியே தப்பாக சொல்கிறானுங்க. கவசம்தான் அங்கே இருக்கிறது. கவசத்தில் கருவத்துலேயும் இருக்கும். மேற்கண்ட எதுவும் இல்லை போட்டிருக்கும். அஸ்டெனோஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. புவித்தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வாதாற்றலா? ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. தெற்கு நோக்கி தான் நகர்ந்துடும் கோண்டுவானா. அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. இப்போது கோண்டுவானா எது சார்னாக்கா நம்ம அண்டார்டிகா. அந்த முதல்ல உருவான லேண்டில் இருந்த பகுதி தான் இப்போ நம்ம தென்னிந்தியா இருக்குல்ல, கங்கை சமவெளி இந்த பக்கம் உள்ளது எல்லாமே அந்த பழமையான லேண்டு. நம்மளதெல்லாம் பூமி உருவாகும் பொழுது உருவான லேண்டு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது கோண்டுவானா. பேஞ்சியாங்கிறது அந்த ஒரே லேண்டு. பந்தலாசனா ஒரே நீர்ப்பரப்பு. லரூசியன் கோண்டுவானாங்கிறது ரெண்டாக பிரிஞ்சது. இது வடக்கு நோக்கி போனது, கோண்டுவானா தெற்கு நோக்கி போனது. இந்த கோண்டுவானாக்கும் லரூசியனுக்கு நடுவில் ஒரு கடல் இருந்திருக்கும், அதான் டெத்தீஸ். அந்த டெத்தீஸ் கடலுக்குள்ளே இருந்த நிலப்பரப்பு தான் இப்போ மடிஞ்சு இமயமலையாக மாறிடுச்சு. புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல், பிளவு, ஃபால்ட். இங்கிலீஷில் ஃபால்ட். எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். எரிமலை புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கீழ் மையம் உருவாகிற இடம், அதுக்கு மேலே உள்ள இடம் தான் மேல் மையம். இங்கிலீஷில் ஃபோக்கஸ். கீழ் மையம் தான் ஃபோக்கஸ். இன்னொரு பேர் ஹைப்போ சென்டர். மேல் மையத்துக்கு எபி சென்டர். உட்புறச் செயல்கள்.
கவசம். சரி பார்ப்போம். இணையும் எல்லை. புவி அதிர்ச்சி. கூட்டு எரிமலை. கூட்டு எரிமலை சம்மந்தமேலாம் கொடுத்து வச்சுருக்கான். இது கூட இதை வச்சுக்கலாம். சிமா எங்கே வைக்கிறீங்க? புவித்தட்டு கவசத்தில் அவங்களும் அப்படி வச்சுக்கலாம். சிமாவை இதில் வச்சுக்க வேண்டியதான். பியூஜியாமா மலை ஒரு உறங்கும் எரிமலை. கரெக்டா? கிளிமஞ்சாரோ ஒரு உறங்கு எரிமலை இல்லை, இது செத்து போனது, எக்ஸ்டிங்க்ட்டு. அப்போ ஒன்று மட்டும் கரெக்டு. பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். சரி. புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்டு பாறை குழம்பினை கொண்டிருக்கும். சரி, ரெண்டுமே சரி. புவித்தட்டு ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. சரி. கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டு நகருகிறது. கரெக்டு. அவ்வளோதான். 7th போய் பார்ப்போம். நைஃப் டேஸால் உருவானது. நிக்கலும் பெரஸ். பெரஸ்னா என்னது? நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகிறது. தட்டு. பிளேட் பவுண்ட்ரிஸ் இங்கிலீஷில். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ரெக்டர் ஸ்கேல். பதிவு செய்கிறதான் யார்? சீஸ்மோகிராஃப். அம்மீட்டர் ஏதோ தொடர்புடையது. மின்னோட்டம். ரோட்டாமீட்டர். ரோட்டா போட்டு பாருங்கள் என்னென்னு. இது வரைக்கும் படித்ததில்ல. பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை வாய். வாய். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்டம்போலி. பியூஜியாமா எந்த நாட்டில் இருக்குது? கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்கா, கென்யா. கரக்கட்டோவா எங்கன்னு தெரில, ஆப்பிரிக்கா தான் நினைக்கிறேன். சரி. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்கப்படுகிறது. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் வலயம் அதிலே கொடுத்துட்டானுங்க. நெருப்பு வலயம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கணும். புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லை கோடு. குட்டன்பர்கா? சரி. நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவி சைஸ்மோகிராம். பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பகுதியில் கேட்குறாங்க. பீடபூமி சொல்லலாமா? பீடபூமி. செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இந்தியாவில் பேரன் ரைட். எரிமலைகள் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என அழைக்கின்றனர். சீஸ்மாலஜியா? சைஸ்மாலஜி. ரைட். ரைட். வால்கனாலஜி. பொருந்தாததை வட்டமிடு. மேகமா. நிலநடுக்க மையம், நிலநடுக்க மேல் மைய புள்ளி, எரிமலை வாய், சீஸ்மிக் அலைகள். இது 3 நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது. ஆமாவா?
இது எரிமலை. உத்தரகாசி, சாமோலி, கொய்னா, கரக்கட்டோவா. உத்தரகாசி அது நிலநடுக்கம் ஏரியா. இதெல்லாம் வந்து என்னது, எரிமலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் எரிமலை. லாவா, எரிமலைவாய், சிலிக்கா, எரிமலை பள்ளம். சிலிக்கா. ஸ்டம்போலி, ஹெலன், ஹவாய், பிஜியாமா. இதில் ஒன்று வந்து இது மட்டும்தான் எங்கே இருக்குது, மத்திய தரைக்கடல் பகுதியில். இதெல்லாம் பாருங்கள் பசிபிக்காக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிலநடுக்கம். சிமா, பசிபிக் நெருப்பு வலயம். சுனாமி, கென்யாமலை. புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு. ஆமாம், அவனுங்க அப்படி தான் ஒப்பிடுறாங்க. ஆப்பிள் மேலே கீழேயும் தட்டையாக இருக்கா, அது மாதிரி. புவியின் உட்பகுதியானது மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவிக்கரியம் ஆகியவற்றை கொண்டது. உட்பகுதியில் எங்கே மேலோடு இருக்குது? சரி, மேலோடு, மெல்லிய புறத்தோல். ஏதோ தப்பாக சொல்கிறானுங்க, இது மட்டும் வச்சுக்கோங்க. உலகில் 2/3 பங்கு எரிமலைகள் பசிபிக் கடலில் இருக்குது. கரெக்டா? பசிபிக் பெருங்கடலில் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதி பசிபிக் நெருப்பு வலய நிலை. கரெக்டு. அவ்வளோதான். பிரேக் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வாங்க, அடுத்து போகலாம்.